2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நீங்கள் எப்படி எடுத்து வாசித்தாலும் அந்த வசனத்தில் 3ஆம் வானம் என்ற ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிருக்குது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3ஆம் வானத்தில் இருந்து நாம் பறவைகள் பறக்கிறது முதல் வானம், நாம் பார்க்கிறது 2வது வானம் நீல கலரில். நீ பார்க்காத இனி ஒரு வானம் 3ஆம் வானம் பரலோகம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3ஆம் வானத்திற்கு நேராகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பறவைகள் பறப்பது முதல் வானம், நீங்கள் பார்க்கிறது கண்ணு கெட்டுகிறது 2வது வானம். நீ கண்ணு கெட்டாத இனி ஒரு வானத்துக்கு நேராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் பலவீனன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எதில் நீங்கள் பலவீனராக இருக்கிறீங்க, எந்த பிரச்சனை உங்களை பலவீனப்படுத்துகிறதோ அதில் இருந்து இன்றைக்கு சபையில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை பயப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை கீழே விழத்தள்ள செய்து கொண்டிருந்த, பாடுபடுத்தி கொண்டிருந்த, பரிகாசத்துக்கு உள்ளாக நிறுத்தின சில கிரியைகள் இன்று உங்களை விட்டு விலகி போவதாக. நான் பலவீனன் அல்ல, காரணம் என் பலவீனங்கள் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கி வருகிறது. நான் பலவான். அப்படி எனக்கு ஒரு சோதனை போராட்டம் வருதுன்னா நான் எப்படிப்பட்டவன், அதில் நான் சந்தோஷப்பட்டு, எதுக்கு சந்தோஷப்படணும்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் எழும்பி உன்னை கேவலமாக பேசுனாங்கன்னா ஆண்டவர் உனக்கு அடுத்த ஒரு புகழ்ச்சியை கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கேட்கல? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா நீ அந்த தற்சமயம் உனக்கு ஒரு வேளை சூழ்நிலை ஒரு மாதிரி அவமானமாக தோணும். ஆனால் அந்த அவமானம் கொஞ்சம் நீ சகித்தேன்னா அது வெகுமானமாய் திரும்பி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. உன்னை உடைச்சி எரியணும்னு வைராக்கியமாக வருவாங்க, தந்திரமாக செயல்படுவாங்க. நீ இல்லாத போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, யோசிப்பாங்க. ஆனால் நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள் யோசனை நிலைப்படாது. நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். உலகத்தை என்ன சொன்னா, அடி தாங்குனது கோயிலில் சிலையா இருக்குது, அடி தாங்காது நடையில் படியா இருக்குது. நாளைக்கு ஒன்றை பார்த்து கையெடுத்து கும்பிடணும், உன்னை வாழ்த்தணும்னா நீ அடி வாங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கோயிலில் சிலையா இருக்குன்றத விட கோயிலில் சாமியா இருக்குன்னு சொல்றது நல்லது. சிலையான்னு நம்ம அங்கே தான் போனோம், இங்கே மகாபலிபுரம் தான் போனோம் அதை பார்க்குறதுக்கு. அது பேசுமா? பேசாது. ஆனால் ஒருக்கி அதை அடித்து சரியாக்கி அந்த தெய்வத்துக்கு உருவத்தில் கொண்டு வந்து அதை வெளுத்து கழுவி பாலிஷ் பண்ணி அடி கொத்துன்னு 4 கணக்கில் கொத்தி அழகுபடுத்தி கொண்டு அங்கே நிறுத்தி வச்சுருந்தா அது அப்படி இருக்கும். அதை பார்த்தோம் சாமியே சாமியே சாமியேன்னு நம்ம என்ன செய்கிறோம், அதை கும்பிட்டு போகிறோம். எதனால்? வெறும் கல்லாக அதை கும்பிடுவீங்களா? வெறும் கல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது சாமியை உருவத்தில் அந்த கல் மாறி இருக்கு, மாற்றப்பட்டு அடி வாங்கி உட்காந்துருக்குது. ஆனால் அதை சாமியே சாமியேன்னு கொண்டு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், கும்பிடுறோம். ஆனால் அந்த கல்லோட திருப்பி எழும்பி வந்து உனக்கு வந்து இட்லி தரேன், பொங்கல் தரேன். நம்ம சாமி அப்படி தரதில்லை. நம்ம சாமி வேறு ரூபத்தில் தருவார், உயிருள்ள தெய்வம். ஹல்லேலூயா. எந்த சாமி நான் குறை சொல்ல வரல, அவங்க நம்பிக்கை. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம். கண்கள் திறக்கப்பட்டவன் எழுதுகிறதாவதுன்னு வார்த்தை இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு நாளைக்கு அறிஞ்சுக்குவாங்க. இப்போது அவங்களுக்கு அது கண் கண்ட சாமி, அது அவங்களுக்கு தெய்வம். கல்லாக இருந்தாலும் சரிதான், வேப்பலையாக இருந்தாலும் சரிதான், மயிலாக இருந்தாலும் சரிதான், சூரியனுக்கு நிறைய பேருக்கு தெய்வம் தெரியும் இல்லையா? அது காலையில் எழுவதும் மாலையில் மறைவதும் அதுவே தெய்வமாகுது. எப்போவும் நிற்கிறவர் தெய்வம் இல்லையே.
இதை காண அதை சொல்ல நாளொன்னு வருது. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க நினைப்பு இல்லாம வாழ தெரியாதையா. நம்மவும் ஒரு நாளைக்கு அப்படி தான் இருந்தோம். நாங்கள் ஆர்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு ராயப்பரு, மிக்கேலு, ரப்பேலு, கெப்பரு, ராயப்பரு, சின்னப்பரு, அரளப்பரு, சூசேப்பரு எல்லாருக்கும் கிட்டையும் போட்ட வச்சுருப்பாங்க. கோயில், ஆர்சி கோயில் அங்கங்கே. அதில் போய் முட்டங்கால் போட்டு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், என் பாவத்தை. நான் அம்மா கள்ளின்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்காரலப்பா. இயேசுக்கு சீசர்களாக்கும். டைரெக்டாக போக மாட்டோம். நம்ம எப்போவுமே கமிஷன், இப்போவும் கூட அப்படி தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் வக்கீலோட தானே போகிறோம். அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் கமிஷன் கொடுத்து ஒரு வேலையில் சேர்ற மாதிரி கைக்கூலி கொடுக்கணும். யாருக்கு போய்? மரியம்மாவுக்கும், சூசேப்பருக்கும், ராயப்பருக்கும், கெப்ரேலுக்கும், தூதனுக்கிட்ட எல்லாம் போய் பேசுவோம். எங்களுக்காக வேண்டிய அப்புறம் அந்த விசுவாசம் உண்மையான உயிருள்ள தேவன் அறியும் பொழுது, அது அறியாதனால தான் நாங்கள் எவ்வளோ இடத்துல போய் மண்ணிலையே நடந்து போயிருக்கோம். முட்டாங்கால அலலியா சொல்லுங்க. இங்கேயும் இருக்கிறீங்க, நடந்தவங்க இருப்பீங்க. தெரியாத நாட்களில் நம்ம நடந்தோம். நம்ம ரத்தம் நிறைய பேருக்கு வர கால் முட்டி சுண்ட சுண்ட ரத்தம் வரும், போவாங்க வேண்டிக்கொள்ள. அவ்வளோ விசுவாசம் எவ்வளோ இருக்குது. நம்ம ஒரு மழை வந்தாலும் சரிதான். பக்தன் சொன்ன, அலை அடித்தாலும் மழை பெய்தாலும் என் துதிகள் ஓயாது. இங்கே ஒரு மழை அப்படியே தூரந்து வந்தானா நான் கரைந்து போவேனோ, நான் அழிந்து போவேனோ, என் மேக்கப்பு கலைந்து போகுமோ, என் லிப்டுக்கு மாறி போகுமோ, அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் மனுஷ ரீதியாக நம்ம நினைக்கிறது தான். ஒன்று அழைப்பு எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் வந்திருக்குது. இன்னைக்கு நம்மை பலப்படுத்துகிற ஆண்டு நம்மோடு இருக்கிற. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம். இயேசு என்ன பலப்படுத்துவாங்க, இயேசு என்ன தைரியப்படுத்துவாங்க, இயேசு என்ன வாழ வைப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்துக்கு நேராக ஓடி வரும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்தற்கு எனக்கு என்ன உண்டு. நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்க, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டா? இப்போ நம்ம தீர்மானம் பண்ணணும், என்னை பலப்படுத்திக்கிறது யாரு, அதை முதல்ல அறிஞ்சுக்கணும். உன்னையும் என்னையும் பலப்படுத்தி நிறுத்துறது யாரு? சத்தமா சொல்ல, ஏசப்பான்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ அவரால் நான் பலப்படுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா வீண் போகாது. நான் வறுமை உள்ளவன் அல்ல, காரணம் நம்முடைய தேவன் மகிமையில் என்னை ஐஸ்வர்யமாய் வைத்திருக்கிறார் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்துக்கு நேராக ஓடி வரும் பொழுது, வேகமாக வாங்க. பிலிப்பியர் 4:19, ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில், இன்னைக்கு இருக்கிற குறைய ஆண்டுல கெஞ்சும் பொழுது அவர் என்ன செய்வாரா? நிறைவாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒரு மனுஷனை நம்பி போனோம், அந்த மனுஷன் நம்ம கைவிட்டான். ஒரு சூழ்நிலை நம்பி போனேன், அந்த சூழ்நிலை கைவிட்டது. ஒரு சொந்தத்தை நம்பி போனேன், அந்த சொந்தம் கைவிட்டது என்று சொல்லி அதே இடத்துல பாங்கிணத்தில் விழக்கூடாது, அங்கே மரித்து போகக்கூடாது, அங்கே ஒரு நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், ஒரு பறவை ஒரு மரத்து கிளையை நம்பி போய் உட்கார்றது கிடையாது. ஒரு கிளி ஒரு மரத்தின் கிளையை போய் நம்பி உட்கார்றது கிடையாது. ஆனாலும் அது என்ன செய்யும்? போய் உட்காரலாம் கொஞ்சம்.
அப்படின்னு நினச்சி போகும். சில நேரத்தில் அந்த கிளை முறிந்து விழும் பொழுது அதுக்கு தெரியும், நீ முறிந்தாலும் நீ உடைந்தாலும் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன? நான் அதை பறந்து இனி ஒரு இடத்துக்கு போவேன். அதுதான் நீங்களும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அகப்பட்டீங்களா, அந்த இடத்துலேருந்து அப்படியே மீண்டு, ஆண்டவரே எனக்கு இதோட என் வாழ்க்கை முடியலை, இந்த பிரச்சனை கரையேறி அடுத்த இடத்துல நான் கரை சேர்ந்து நிற்பேன், தலை உயர்த்தப்பட்டு நிற்பேன். நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதற்கும் வேதம் சொல்லு, எதற்கு நான் என்ன செய்வதில்லை, பயப்படுவதில்லை. 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை நேராக ஓடிவாங்க. என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும். நீ பயமுள்ள ஆவியை உன்னிலிருந்து எடுத்து பலனான ஆவியை உனக்குள்ள தரேன். பயப்படுகிற ஆவியை உன் குடும்பத்திலிருந்து அகற்றி உன் குடும்பத்துக்குள்ள நங்கூரமா இயேசு என்கிற பலனுள்ள நான் வரேன். உன்னை நான் விட்டு கொடுக்காதபடிக்கு உன்னை சுற்றில நிற்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை ஒரு வித்தியாசமுள்ள ஒரு மகனாக நான் காண்பிப்பேன். உன் பயமுள்ள ஆவியை, உனக்கு இருந்த ஆவியை நான் எடுத்துட்டேன். இப்ப பயம் இல்லாத ஆவியை கொடுத்திருக்கிறேன். குறைவுகளை மாற்றி இருக்கிறேன். இப்பொழுது உன் வீட்டுக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே ஒரு நிறைவை அனுப்பி கொண்டிருக்கிறேன். சாபமான உன் வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதமா மாற்றும்படிக்கு முதல்ல நான் செய்ய போறது, உன் சாபத்தை உடைக்கிறேன், உன் ஆபத்தை உடைக்கிறேன், உன் வேதனையை உடைக்கிறேன், உன் சஞ்சலத்தை உடைக்கிறேன், உன் போராட்டத்தை உடைக்கிறேன், உன் மரண கண்ணியை உடைக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்திருக்கும்படியாக உன் வாழ்க்கைக்கு எதிராக நிற்கிற மரண கண்ணிகளை உடைத்து உன்னை வாழும்படி செய்து, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படி செய்து, உனக்கு எதிரான சத்துருக்களை முறியடித்து உனக்கு ஒரு பெரிய வாழ்வுக்கு நேராக நான் அழைத்து கொண்டு போறேன். நான் உன்னை வேடிக்கை பார்க்க விடுவதில்லை, உன்னை நான் வெட்கப்படுத்த விடுவதில்லை, உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை நான் மற்றவர்களுக்கு பலியாக கொடுப்பதில்லை. மற்றவர்கள் உனக்கு எதிராக வாய் திறப்பதற்கு, உன்னை அவமானப்படுத்துவதற்கு நான் விட்டு கொடுப்பதில்லை. உன்னை வழி நடத்துவேன். தலைக்கு மேலாக கரங்களை தட்டிக்கொண்டு எல்லாரும் சாபம் என்கிற பொல்லாத ஆவி உன் சரித்திரத்தை விட்டு நீங்கி போகுது. உன் தலையெழுத்தில் இருந்த பிரச்சனை தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற தேவன் நடுவில் உலாவுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உன்னை பயப்படுவதற்கான ஆவியே உனக்குள்ளும் உன் பிள்ளைக்குள்ளும் பேரத்திற்குள்ளும் பேத்திக்குள்ளையும் பேரனுக்குள்ளையும் பேத்திக்குள்ளையும் பயப்படுகிற ஆவியை வைக்காம தெளிந்த புத்தி, தைரியம், பலன், பூரணம், அபிஷேகம், ஆவி, பரலோக வல்லமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாபம்ன்றது உன் வாசல் என்று விலகணும், உன் வாசப்படிந்து ஓடணும். அந்த சாபம் மாற்றுகிற தெய்வத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், உண்மையே பார்த்து வந்திருக்கிறேன், உண்மையே நோக்கி வந்திருக்கிறேன். சாப்பிட்ட பொருள் அந்த செரிமானம் ஆகிறதுக்கு இப்படி ஓடுறோமே, இதை கொடுக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு நம்ம ஓடுறது இல்லையே. அல்லேலூயா. சரி, எல்லாம் பயமாக இருக்கா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கேன்? பயந்து நடுங்கோள் ஆவியை கொடுக்கல. நெஞ்சு நிமித்து சும்மா ஜான்சி ராணி லட்சுமி மாதிரி வாள் எடுத்து நிற்கிற மாதிரி ஒரு தைரியமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன். நாச்சி அம்மா மாதிரி நூந்து நிற்கிற ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறேன். காமராஜர் மாதிரி கலக்கிற ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறேன். சும்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி இரும்பு பெண்மணியா ஒன்று நிறுத்தி இருக்கிறேன். என்னங்க கட்சிக்காரர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுக்கு நமக்கு சம்பந்தம் உண்டான்னு கேட்பீங்க. எடுத்துக்கோங்க, சாட்சி எடுத்துக்கோங்க. சும்மாவா அவங்க மந்திரி ஆனாங்க, சும்மா முதலமைச்சர் ஆனாங்க? எத்தனை பேர் கொட்டியிருப்பாங்க, என்னென்னமா நடந்திருக்கும். சின்ன வயசில் எங்கள் ஊரில் ஓட்டு கேட்க வர்றாங்க.
எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலேருந்து ஓட்டு கேட்க வராங்க. அதில் ஒருத்தர் பாபு என்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து பேப்பரில் அந்த நியூஸை கொண்டு வந்து இதா பாருங்க ஒரு பெண்மணியோட புடவை ஒருத்தர் இழுத்திருக்காரு, ஒரு பெண்மணியோட புடவை இழுத்திருக்காரு, இந்த கட்சி வேணுமா, பாவம் இந்த பொண்ணு கட்சி வேணுமா, நீங்கள் இந்த பொண்ணுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவை பற்றி அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது, அறிஞ்ச வயசில். சிலவங்க சொல்ல அறியாத வயசில் சில தப்பு செஞ்சேன். நான் எல்லாம் அறிஞ்சு தான் செஞ்சோம் எல்லாம். ஆமே. ஆனால் பேச்சு என்ன, அன்னைக்கு அறியாத காலங்க. எது அறியாத காலம்? ரெண்டாம் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட செல்ஃபோன் கொடுத்து பாருங்க, உள்ளே போய் நோங்கி நொண்டெடுத்து எல்லாத்தையும் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாது, நீ பிரச்சனைகளை தாண்டி வரணும், நீ போராட்டங்களை தாண்டி வரணும், அப்போ தான் ஒரு ஸ்தானத்தில் நிற்கணும், உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இப்போ சுறுசுறுப்பு உண்டாக்குற நம்மளோட பொண்டாட்டியாக இருக்கக்கூடும். யோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் பாரு, நான் எப்படி உழைக்கிறேன், எப்படி ஓடுறேன், எப்படி சம்பாதிக்கிறேன், அவனை காட்டு நான் சம்பாதிச்சு காட்டுறேன், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு காட்டுறேன், வீடு கட்டி காட்டுறேன், பைக் வாங்கி கொடுத்து காட்டுறேன், உனக்கு கார் வாங்கி தரேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நமக்கு நேரம் போது, நமக்கு விஷயம் இனியாக்கி இருக்கு. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டருக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள நான் எப்படி இருக்கேன், எப்படி இருக்கேன்? விசுவாசத்தோடு இருக்கேன். சொல்லுங்க, வலது கை உயர்த்தி சொல்ல, நான் விசுவாசமாக இருக்கேன், நான் விசுவாசமாக இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன், இயேசுவுக்கு விசுவாசமாக இருக்கேன்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு விசுவாசம். நீங்க இயேசுவுக்கு விசுவாசமா இருந்தா நீ விசுவாசியாத்தான் இருக்கிற மட்டுமல்ல, அநேகரை விசுவாச பாதையில வரவழைப்பதற்கு நீ ஒரு கருவியாய் மாற்றப்படுவாய். அல்லேலூயா. நம்ம டயர்டில் இருக்கிறோம், இரவில் குளிர் தாங்க முடியாமல் தூங்காமல் இருக்கிறோம், வருத்தத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு இருந்தோம். ராத்திரி பயத்தில் சிலருக்கு என்ன வராது, தூக்கம் வராது. அது எது காரணம்? என்ன? பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிக்கிறேன், நம்மளெல்லாம் விட்டு அடித்து போட்டு தூங்கிடுவோம். நமக்கு சில பயத்தில் தூக்கம் வரல. இன்னைக்கு நம்ம ஜெபம், ஆண்டவரே எனக்கு நல்ல தூக்கத்தை தாங்க. அப்போ நம்ம என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? நான் தான் பார்த்துட்டு இருக்கோமே. கெட்ட ஆவியை பெற்றிருக்கிறோமா, பொல்லாத ஆவியை பெற்றிருக்கிறோமா? அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான நல்ல ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு சபையில் கர்த்தர் உங்களை சமாதானமாக நித்திரை பண்ண செய்வாராக. நீங்கள் சனிக்கிழமை இங்கே வருவீர்களாக. ஆமேன், ஆமேன். சபையில் வீட்டில் தூக்கம் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், சபை உங்களை திறந்துருக்கு. நிம்மதியான தூக்கம் இங்கே வந்தால் வருதுன்னா இங்கே தூங்கிடுங்க. காலைல எழும்புங்க தைரியமா, தில்லா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தர் எல்லாரும் உறைவிடமாக்கி கொண்டா, அடைக்கலமான ஆண்டவர் ஆதாயமாக்கி கொண்டா, அடைக்கலமான ஆண்டவர் ஆதாயமாக்கி கொண்டா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. அல்லேலூயா. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி, நான் வெளியே ஊழித்து போயிருக்கிறேன், முடிஞ்சது வந்துட்டு இருக்கிறேன், பைக்கில் வரேன். இப்போ அடித்து ஃபோன் எடுத்துகிட்டு ஸ்பீக்கரை போட்டு உள்ளே வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஹெல்மெட் வழி கேட்குது எனக்கு நல்லா. சீக்கிரம் வாங்க. என்னடி என்னமோ அப்பப்போ டும்னு கேட்குதுன்னு. நானும் கொஞ்சம் வேகமாக வந்தால், நான் வழியில் பார்த்துட்டு வரேன், மேலே சல்மான் 2-4 பேர் பெரிய லோடை தூக்கிட்டே போகிறாங்க.
மொட்டை மாடிக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரம் லோடை கொண்டு வந்து இங்கே மேலே டப்புன்னு போடுவாங்க. அவங்க வீட்டு சொத்து கிடையாது, டப்புன்னு போடுவாங்க. டும்முன்னு கேட்கும் ஒரு சவுண்டு. என் மனை உள்ளே இருந்துட்டோ, இது ஏதோ ஒரு கிரிய, ஒரு பூதம் இங்கே ஈக்குது, அடிக்கடி டும் டும்முன்னுது, பில்டிங் குலுங்குது இல்லையா, டும்முன்னு. எடி பைத்தியக்காரிச்சு என்ன அரக்காப்புறக்கான ஓட்டி வர வச்சு பார்த்தா லோடை கொண்டு தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கான். சீனிவாசன் அப்போ தான் ஒயர் கேபிள் பண்ணிகிட்டே இருப்பான். சீனிவாசன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுது, சீனிவாசா சீனிவாசா ஓடி வாப்பா, வாசா ஓடி வாப்பா, வாசல் நிற்கிறப்பா கரப்பா. அவன் மொட்டை மாடியை விட்டு இறங்கி குடுக்குடுன்னு வேறு வீட்டுக்கு ஓடி போனான். பக்கத்து வீட்டு கருத்தை நாய்க்குட்டி பின்னாடி வந்து நிற்கிது வெளியே. நாயை பார்த்து பெயின்னு பயந்து பாதி வேலை விட்டு ஓடி வர சின்னியே பத்திரகாளிச்சி சண்டாளிச்சின்னு சொல்லி அவன் திட்டு என்ன பண்ணுவான். அல்லேலூயா. இப்படி நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம சபை பிள்ளைகளுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய காரியம் நடந்துக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்றார், நீ பயப்படாத. என்ன செய்யாத? பயப்படாத. நீ பயப்படவே பயப்படாத. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அல்லேலூயா. பரிசுத்தவானுக்கு ஒரு குறை வந்து அதில் உதவி செய்யணுமா? இப்போ உங்களுக்கு ஏதாவது குறை வருதா? நான் உதவி செய்ய போகிறேன். பரிசுத்தத்தில் குறை வருதா? எனக்கு இவன் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான், எனக்கும் வாயில் ஒரு மாதிரி வருது பாஸ்டர், ஆனால் நான் அடக்கிக்கிறேன். ரொம்ப சீன்றான், கடுப்பு ஏத்துறான். எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்கள் இப்போ ஒரு பிரதர் வந்து கட்சியில் நிற்கிறார்ல, அவர் பேர் என்ன? அவர் என்ன சொன்னார்? ஒரு இதில் பார்த்தேன் நான். அவர் சொன்னதை யார் சொன்னால் தெரியல, நான் அவர் சொல்லியிருக்கா பார்த்தேன். கடுப்பு ஏற்றுறவனுக்கிட்ட என்ன செய்யணுமா? கம்முன்னு கடை. உசுப்பு ஏற்றுறவன்கிட்ட குசும்பாருன்றாரா? நம்ம உம்முன்னு இருக்கணும்னு நினைப்பேன். சில நேரத்தில் நம்மளே அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் சாத்தான். நம்ம என்ன செய்யணும்னா அதையும் சகிச்சு ஜெயிச்சு நிற்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சண்டைக்கு வலிப்பாங்க, அவங்களுக்கு தேவை ஒன்றை நரகத்துக்கு கொண்டு போகணும். பிரச்சனை கொண்டு வருவாங்க, கடனை கொண்டு வருவாங்க, கடன் வாங்குறோம், அது வரைக்கும் கம்மன் இருப்பான். 4 பேர்கிட்ட பேசின அப்போ தான் வந்து நீ சோர்த்தை தின்னுங்கிறியா அப்படின்னு கேட்பான். எதுக்கு தெரியுமா? ஒன்றை பாவி ஆக்குறதுக்கு. நீ உடனடி இப்படி தூர பார்க்கணும், இப்படி பார்க்கணும். என்ன கேட்டீங்க? பாரு, நான் சோறு தாங்க சாப்பிட்றேன். சில நேரத்தில் டயட்டு சுகர் இருக்கல, கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சமாதானமாக போயிடணும். ஒரு ஆளுலையே சொல்லுக்கல. அங்கே போயிட்டு யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்ட எனக்கு அங்கேயே ஒரு பெரிய கொலை உருவாக்குறதுக்கு இந்த அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வீட்டுக்காரரை சண்டை உண்டு பண்ணுறதுக்கு. இந்த காதில் கேட்டு சோத்ரையா, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. சரிப்பா, நீ அது பண்ண மாட்டல, தைரியம். சரி, ஓகே. அவர் இங்கே வந்து மரியாதையை சொல்லிட்டு போகிறார் ஸ்டாப் ரூமுக்கு. ஒரு ஆளுலையே சொல்லுங்க, எங்கள் தம்பிங்க என் சபை சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஊரே 2 பட்டு கிடக்குது. காற்று வருமா, மழை வருமா, புயல் வருமா, உங்களுக்கு சிரிப்பு வர கேட்குதா? நம்ம ஏன் சிரிக்கிறோன்னா இந்த காற்றும் மழையும் புயலும் எங்களை ஒன்றுமே செய்யாது. ஒரு ஆளுலையே சொல்லுங்க. எத்தனை பேர் நம்ம நம்புறீங்க? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய காற்றில் அடிபட்டிருக்கோம், நிறைய மழையில் அடிபட்டிருக்கோம், புயலில் அடிபட்டிருக்கோம். இதே தாங்குச்சுன்னா இனி வர்றதையும் தாங்கும். அதுக்கு இயேசு யார் கூட இருக்கிறாரு? என் கூட இருக்கார். நம்ம கூட இல்லை. அவன் அடுத்த வேலையெல்லாம் சேர்க்காதீங்க. அடுத்த ஒன்றை மாதிரி கிடையாது. நீ ஒன்றை நம்ப என் கூட இருக்கார் சொல்லு. நல்ல தைரியம் சொல்லு, என் கூட இருக்கிறார் சொல்லு. யார் வீட்டுக்காரரா இல்லை பொண்டாட்டியா? யார்? ஏசப்பா என் கூட இருக்க சொல்லு. பிள்ளைகளும் கூட அப்படி தான் சொல்லு. அம்மா உன்னை கண் கலம்பாமல் நான் வச்சு காப்பாற்றுவேன், அப்புறம் வச்சு செய்யும். பாவம், என் மனைவியோட அப்பாவும் இருக்கிறாரு, ஒன்றும் சொல்லக்கூடாது. இன்னைக்காவது கொஞ்சம் அடக்கி உடக்கி பேசிட்டு போகலான்னு பார்த்தா எங்கே பாக்கியா விடுறா, என்ன உசுப்பேத்தி விடுறா. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக வரும்பொழுது அங்கே உங்களுக்கு இருக்க பிரச்சனை பார்க்காத பலவீனங்களை குறித்து நீ இப்போ நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க அப்படின்றீங்க. எதனால நான் பயப்பட மாட்டேன்? ஏன் பயப்பட மாட்டேன்? ஏசப்பா என் கூட இருக்கிறார். இயேசு உன் கூட இருக்கிறதுனால நீ யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பாஸ்டர் சொல்லிட்டு இருந்த வசனத்தை
அவ்வளோ தேவையில்லை. வீட்டுக்காரனை வராமல் குடிச்சிட்டு அங்கே வீட்டில் கிடப்பான். போன போக்கில் இறப்பட்டியில் ஒரு குத்து கொடுத்து பயத்தில் ஒரு போட செவிலில் ஒன்று போட்டு இப்படி பார்ப்போம். எனக்கு பயம் இல்லை. அப்புறம் பின்னாடி ஒரு புல ஒன்று டும்முன்னு கேட்கும். அங்கே போனதும் பக்கத்தில் உள்ளவங்க எனக்கு பயம் இல்லை, என்ன செய்வனே செஞ்ச மந்திரமாக செஞ்ச வாங்க அப்படின்னு சண்டைக்கு யாரும் இழுக்கவோ பயம் இல்லைன்னா நீ கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கணும்? பயப்பட்டு தான் கிறிஸ்துவுக்குள்ளே நீ பயந்து தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தாழ்மையாக இருக்கணும். நெஞ்சு நிமித்து போய் சண்டை உண்டு பண்ண பாஸ்டர் சொல்லிவிடல. கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறதுனால எனக்கு எதை குறித்தும் பாவத்தை குறித்து பயம் இல்லை. ஏன்னா கிறிஸ்து இருக்கிற பாவம் செய்ய விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்து எங்க கூட இருக்க எனக்கு கடன் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இது வரைக்கும் வந்த கடத்தை குறித்து நீங்கள் விட்டுருங்க. இனிமே உன்னை கடத்தை ஏற்றாதபடிக்கு உன் கடன் மேலே இப்படியே இடிஞ்சு கீழே இறங்கி போகும். அல்லேலூயா. இனி உன்னை கடனாளியை நான் மாற்ற மாட்டேன். அதை மாதிரி உன்னை யார் யார் விட்டு போனாங்களோ அவங்க உன்னை தேடி வருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க நல்லவங்கன்னு ஆண்டவர் வருவதற்கு அனுமதி கொடுப்பார். கெட்டவன் ஒருத்தன் நமக்கு தேவை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நீதிமானை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிற காரியம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் என் வீட்டுக்காரர் வரும்படி ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். இப்படி என் வீட்டுக்காரர் வந்திருக்கிறார். சோஸ்திரம், கர்த்தருக்கு சோஸ்திரம் சோஸ்திரம். 7 ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கிறார் என்றால் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஜெபத்தை கேட்டிருக்கிற தெய்வம் 7 ஆண்டுகள் அவனை பக்குவப்படுத்தி 7 ஆண்டுகள் பக்குவப்படுத்தி அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7 ஆண்டுகள் அந்த கணவனுக்காக ஜெபித்திருக்கிறார். 7 ஆண்டுகள் கர்த்தர் அவனை புடமிட்டு இன்னைக்கு அவன் எப்படி வந்திருக்கிறான்னா, நொந்து நூலாகி சொல்லுங்க, தேஞ்சி செருப்பாகி, ஒருத்திக்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு மாதிரியா சொங்கி போய் பொண்டாட்டிட்டு வந்தாச்சு. அவ ஸ்தோத்திரம், தேவன் இப்படி தான் கொண்டு வர சித்தம் வைத்திருந்தார், அப்படி தான் கொண்டு வந்தார். இனி இவன் போக மாட்டான். ஏன்னா இவன் சாப்பிடக்கூடாத தவிடுகளை எல்லாம் பண்ணிக்கு கொடுக்குறதுலாம் இவன் என்ன செஞ்சுட்டான்? சாப்பிட்டான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். நான் தான் கரெக்டானவன்னு தெரிஞ்சுக்கிட்டான், வாங்கிட்டான், திருந்திட்டான், வந்திருக்கிறான். இனி அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பான். நானும் அவனை பார்த்து சிறைப்பேன். புரியுதா உங்களுக்கு? அவனையும் நான் வச்சிருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சிரு. நீ கிறிஸ்துவுக்குள்ள உன் குடும்பத்தை நிறுத்து, உன் பிள்ளைகளை நிறுத்து, வீட்டுக்குள்ள நிறுத்து, சத்தியத்தில் நிறுத்து, சமாதானத்தை நிறுத்து. உன் குடும்பம் சிதறி போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம குடும்பத்தை சீர்படுத்தும்படியான ஒரு சத்தியத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்துகிற. கர்த்தர் சொல்லி பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் என் கூட ஏசப்பா இருக்கிறார். ஏன்னா நம்ம எத்தனையோ உபத்திரத்தில் போகிறோம், எத்தனை இடங்களில் போகிறோம், அத்தனை இடங்களும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல காத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.